ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் செஞ்சது வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடியாக சாப் பண்ண பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தோல் உரிச்ச பூண்டு தான், தோல் உரிச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக சாப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட், பீன்ஸு அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பன்னீரை வந்துட்டு சின்ன க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து உப்பு, மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு லாஸ்ட்டாக வந்து மிளகு பொடி வந்து ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை, தேங்க்யூ.